ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்றது வந்து நிறைய பேர் இப்ப வயது வரம்பே கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து வேலை இல்லாதவங்க தெருவில் உட்காந்து சூது விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து கையில போன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால எல்லாருமே சூது விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயத்துல வந்து இளைஞர்கள் போறதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டம்ன்றது வந்து அது மேலே அவனுக்கு நாட்டம் வராது. அதை பார்த்தாலே அவனுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம், ஐயோ நம்ம இப்படி இருந்தாலும் இன்னைக்கு இப்படி ஆயிட்டோம், இதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த விஷயத்த அடுத்து அது பக்கம் நாட்டம் போகாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணிடுவோம். இப்போ வந்து நிறைய பேர் பணத்தை அதுல போட்டு இழந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி அந்த பணம் திரும்பி வரும் சாமி? இந்த சூதாட்டம் விளையாண்டா இன்னைக்கு சின்னதை கொடுத்து பெருசா வாங்கிடுவாங்க, பெருசா எழுந்துருவோம் அப்படின்ற பயம் விளையாடுறவங்களுக்கு வரணும். ஸோ இந்த பயத்தை வந்து நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் சொன்னாலும் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. OS பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்க விஷயம் தான் ஆன்லைன் சூதாட்டத்துல வந்து மணி இழப்பீடு அப்படின்றது வந்து இப்ப பெருசா நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான இழப்புகள்ல இருந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்க நம்ம கோபி சித்தர் ஐயா தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா ஐயா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்ப ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்றது வந்து நிறைய பேர் இப்ப வயது வரம்பே கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து வேலை இல்லாதவங்க தெருவில் உட்காந்து சூது விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து கையில போன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால எல்லாருமே சூது விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து போன்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுல போய் காசை போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய இழப்பீடுகள் வந்து ஏற்படுது ஐயா. இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும்? இந்த மாதிரியான விஷயத்துல வந்து இளைஞர்கள் போறதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஐயா? இது வந்துமா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இது வந்து பாட்டில்ல போட்டிருக்கோம். படிக்காதவன் வாங்கி அப்படியே குடிச்சிருவான், படிக்கிறவன் படிச்சு பார்த்துட்டு தானே குடிக்கிறான். கண்டிப்பா போட்டிருந்தாலும் குடிக்கிறான்ல. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து என்னன்னா, ஒரு அது உள்ள கொண்டு போயிடும். அது எப்படி இருந்தாலும் அந்த நாட்டம் வந்து சொல்லுவாங்கல்ல, இதுக்கு அடிமை ஆயிட்டான், அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னு அந்த அடிக்ட் வந்து கொண்டு போயிடும். அதே தான் இந்த சூதாட்டமும். சும்மா போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் சம்பளமே இருக்கும். அந்த 1000 ரூபா போட்டு விளையாடுவான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிரும்னா 2000 ரூபா வந்துடும். பரவாயில்லையே, 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா வருது. மறுநாள் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி 1000 ரூபா போடுவான். போட்டால் 2500 ரூபா வரும். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், மறுநாள் ஆசை யாரை விட்டுச்சு, உடனே என்ன பண்றது, ஒரு 5000 ரூபா தூக்கி போடுறது. 5000 ரூபா போட்டோன்னே 7500 ரூபா 8000 ரூபா வந்துடும். இது ஒரு நல்ல ரூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் அடுத்து ஒரு 5000 ரூபா போடுவான், 5000 ரூபா மாட்டிக்கும், வராது. அடுத்து என்ன பண்ணுவான், பக்கத்துல யார்ட்டையா கடன் வாங்குவான், ஒரு 5000 ரூபா கூட ஒரு 1 ஹவர்ல திருப்பி கொடுத்துறாரு, கொடுப்பான். அந்த 5000 ரூபாய்க்கு போடுவான். இப்படி போட்டு போட்டு இதுல எடுத்துடலாம், அதுல எடுத்துடலான்னு ஒரு 20000 ரூபா போகும்போது ஒரு 10000 ரூபா வரும். இவனுக்கு 20000 ரூபா போனது பெருசா தெரியாது, 10000 ரூபா வந்துருச்சுல்ல, திரும்ப அந்த 10000 ரூபா போடும். இப்படி இது வந்து ஒரு அடிக்ட் ஆகிருந்த, எப்படி ஸ்மோக்கிங் பழக்கம், எப்படி வந்து இந்த ட்ரிங்க்கு, அதே மாதிரிதான் இந்த சூதாட்டம் வந்து எப்படின்னா, இதனால வந்து நிறைய குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கு. நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்போ அது அன்னைக்கு வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து ரோட்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது வயசானவங்க விளையாடுவாங்க, அதோட இது வேற. ஆனா அன்னைக்கே வந்து அது தப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அவனுக்கு எதுக்கு சூதாட்டம்? ஆனா அது வந்து ஒரு ஃபேஷனா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இன்னைக்கு அந்த குடும்பம், அந்த குழந்தைங்க எல்லாமே பாதிக்கப்பட்டு, இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இதில் வந்து பணத்தெல்லாம் இழந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மாதம் ஒருத்தன் இந்த சூதாட்டத்தினால இறக்குறான். ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவனா பார்த்து திருந்தணும். ஆனாலும் தன்னோட குடும்ப சூழ்நிலை, தன்னோட பசங்களோட எதிர்காலத்தை நோக்கி அதை மனசுல வச்சு ஒரு ஒரு அந்த தாய்மார்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி வந்து என்னோட கணவர் சம்பாதிக்கிற காசு மொத்தமும் சூதாட்டத்தில் விட்டுறாரு ஐயா, எங்கள் வீட்டுக்கு வந்து அதாவது நல்ல வருமானம், ஆனால் எங்கள் வீட்டுக்கு பணமே வர மாட்டேங்குது, மேற்கொண்டு எப்படி வந்து 10 லட்சம் 20 லட்சம் கடனை நான் தெரில அப்படின்னு நிறைய பேர் வராங்கம்மா. அவங்களுக்கும் பண்ணித்தரோம். இப்போ என்னன்னா, அந்த சூதாட்டம் இப்போ குடியை நிறுத்துறதுக்கு நம்ம மருந்து தரோம்.
அது அந்த மருந்து கொடுத்துட்டாலே வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனல் தான் சொல்லியிருக்கேன். அந்த குடி வந்து அதை மீறி குடிச்சான்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பெல்லாம் வந்து வேர்த்து ஒரு மாதிரி கண்ணுங்கெல்லாம் சிவப்பாயிரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த குடியை நினைச்சாலே ஒரு மரண பயம் வரும். அதே மாதிரி தான் இந்த ரம்மி, இந்த ஆன்லைன் விஷயம்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டம்ன்றது வந்து அது மேலே அவனுக்கு நாட்டம் வராது. அதை பார்த்தாலே அவனுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம், ஐயோ நம்ம இப்படி இருந்தாலும் இன்னைக்கு இப்படி ஆயிட்டோமே, இதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த விஷயத்த அடுத்து அது பக்கம் நாட்டம் போகாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணிடும். இந்த சூதாட்டம்ன்றது வந்து ஒரு இது புராண காலத்துல இருந்தே வருது. அது உங்களுக்கு தெரியும். ராமாயணம், மகாபாரதம் எல்லா இதிகாசங்கள்லயும் இந்த சூதாட்டம்ன்ற ஒரு சாப்டர் வந்து கம்பல்சரி இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் வருது, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இவனால ஒரு நஷ்டம் வரப்போகுது, இவனுக்கு ஒரு கெட்ட நேரம் வரப்போகுதுன்னும் போதுதான் அவன் வந்து அந்த சூதாட்ட பக்கம் வருவான். நல்ல நேரம் வரவன் அவனும் சூதாட்ட பக்கம் வர மாட்டான், உழைப்பை மட்டும்தான் நம்பி இருப்பான். அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க ஒரு சிலர். ஆனா அந்த அதிர்ஷ்டம் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வேலை செய்யறான்னு வைங்களேன், அதிர்ஷ்டம் போது 10 ரூபாய்க்கு செஞ்ச வேலை 25 ரூபா வந்துடும். ஆனா சூதாட்டம்ன்றது அப்படி இல்லை. அது வந்து கிணறு, அது ஒரு பாலும் கிணறு. அதுல போய் விழுந்தா தப்பிக்கிறது கஷ்டம். ஸோ இதை வந்து அந்த அவனோட கெட்ட நேரத்தை நம்ம மாற்றணும். ஸோ அந்த கெட்ட நேரம் வரப்போகுதுன்றதுக்காக தான் இவன் அந்த சூதாட்டத்துக்குள்ள போவான். ஒரு உயிர் இழப்பு, பண இழப்பு, தொழில் முடக்கம், இது எல்லாத்துக்குமே வந்து அவனோட நேரம். அந்த நேரத்தோட ஃபர்ஸ்ட் வாசப்படி தான் அந்த சூதாட்டம். ஸோ இது உள்ள போயிட்டானா எல்லாத்தையும் இழந்துருவான். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து அவனை வெளியே கொண்டு வரணும்னா அவனோட ஃபோட்டோ வச்சு, அவனோட டேட் ஆஃப் பர்த் வச்சு, அவனோட பேர் வச்சு ஒரு பூஜை பண்ணுவோம். பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு எந்திரம் கொடுப்போம். அவன் வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பானே தவிர, நிறைய பேர் பாருங்களேன் அந்த ஃபோனை வச்சுட்டு இப்படி நோண்டிட்டு இருப்பாங்க. ஆமாம், நல்லது பண்ணுறவங்க எவனுமே அப்படி நோண்ட மாட்டான் ஃபோனை. இந்த ஃபோனால் ஒன்று அவன் கெட்டு போக போகிறான், இல்லை யாரையோ கெடுக்க போகிறான். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தானே பண்ணுவான். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு எடுக்க போகிறான் மெசேஜ் எனக்கு. ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு சூதாட்டம் விளையாடுறான், இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறான்னா அவன் கெட்டு போக போகிறான். அதுக்கு மட்டும்தான் அப்படி தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எண்ணமே, அந்த ஃபோன் மேலே அந்த எண்ணமே வராமல் அவனை வந்து குடும்பத்தோட ஒரு பாண்டிங்கில் கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு உண்டான எந்திரம் பண்ணி கொடுத்தோம்னா சரியாயிடும். ஓகே சாமி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எந்திரம் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, எவ்வளோ நாளில் வந்து இந்த சூதாட்டம் அப்படின்றத அவங்க விடுவாங்க? டோட்டலாக வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு எத்தனை நாட்கள் எடுக்கும் சாமி? அதாவது எப்பயுமே சொல்கிறது தான். அதாவது இந்த தங்கத்தில் வந்து எந்திரம் பண்ணோம்னா 7 நாள், வெள்ளியில் எந்திரம் பண்ணோம்னா 16 நாள், இதே ஒரு காப்பரில் அப்படி பண்ணோம்னா 27 நாள், இல்லை ஒரு 48 நாள். 48 நாள் மேக்சிமம், 27 நாள் மினிமம். இந்த டைமுக்குள்ள நடந்துடும். ஆனால் எனக்கு உடனே வேணும் சாமி, எனக்கு என் புருஷன் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டான், அவனை வந்து காப்பாற்றியே ஆகணும், எனக்கு நாள் இல்லை, நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு நினச்சா, பட்ட கஷ்டத்தோட எக்ஸ்ட்ரா ஒரு கஷ்டத்தை பட்டே ஆகணும். அது வந்து தங்கத்துல எந்திரம் பண்ணி அதுக்கு உண்டான பூஜையை பண்ணோம்னா அதிகபட்சம் 7 நாள்ல அவங்க புருஷன் கண்டிப்பா வீட்டோட வந்துருவான். இந்த சூதாட்டத்தை தொடவே மாட்டான், அந்த பக்கமே போக மாட்டான். இது 100% உண்மை. இதனால பயன்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ பணத்தெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த சூதாட்டத்தில் இழந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னப்போ வந்து விளையாடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய பேர் பணத்தை அதில் போட்டு இழந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி அந்த பணம் திரும்பி வரும் சாமி? இல்லை, அது இதில் ஃபஸ்ட்டு கேள்வியிலே அதுதான், அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கேள்வியே சொல்லியிருப்பேன். அதாவது தொலைச்ச இடத்துல தான் தேடணும். ஒரு சிலர் வந்து அதையும் ஒரு தைரியமாக சொல்லுவாங்க, சாமி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, நான் விளாண்டு கண்டிப்பாக விட்ட காசை எடுத்துறேன், ஆனால் உங்கள் சப்போர்ட் வேணும், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துருங்க, நான் ஜெயிக்கிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் பண்ணி அது வந்து யாருன்னா மனைவி வர மாட்டாங்க, புரியுது, சம்மந்தப்பட்டவர் தான் வருவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி நம்ம கையில் கொடுத்தோம்னா அந்த எங்கே இழந்தாரோ அங்கேருந்து எடுக்க வச்சிடலாம். ஸோ அது மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து போட்ட காசு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா தொலைச்சிட்டாங்க, அந்த 10 லட்ச ரூபாவில் ஒரு 5 லட்ச ரூபா திடீர்னு 50 லட்ச ரூபா, ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மூலயமா அவங்கள வந்து அதுலேருந்து எடுத்துடலாம். ஆனால் சத்தியம் வாங்கிக்குவோம்,
இந்த ஒரு தடவை இதை ஜெயிச்சிட்டேன்னா அடுத்து இதுக்கு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு தான் இதை பண்ணி கொடுப்போம். ஓகே சாமி. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாம இருக்கணும். ஏன்னா வந்து இப்ப முன்னாடி எல்லாம் வந்து இந்த தெருவுல உட்காந்து தான் விளையாண்டாங்க இல்லையா? ஆனா இப்போ வந்து நிறைய அதுக்கான ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும் சரி, இப்ப வாய்மொழி ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும் சரி, இப்ப நான் வந்து ஒரு 1000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் இதுல 1000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன், எனக்கு வந்து நீயும் விளையாண்டு பாரு அப்படின்னு நானே என் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்றேன். இந்த மாதிரி வந்து சூதாட்டத்துக்குள்ள வந்து வாலண்டியரா உள்ள தள்ளப்படுறாங்க. இதுக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இல்லை, இது வந்து நமக்கு தான் இது ஒரு கட்டுப்பாடு வேணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோ ஓட்டுறாமா, கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறான். ஒரு நாளெல்லாம் இந்த வெயிலுக்கு ஒரு நாளெல்லாம் ஊட்டுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஏதோ டிக்கெட் ஏதோ வாங்குறாங்க. வாங்கி இது என்னன்னா இந்த 10 பேர் சேர்ந்து பேசிக்குவாங்க. இன்னைக்கு மச்சான் இது விழுவும், மச்சான் இன்னைக்கு இது விழுவும் மச்சான். பார்த்தா பெரிய லிஸ்ட் வச்சிருப்பான். இந்த ஒரு மாசம் உழுந்த நம்பர்லாம் வச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயம் சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்னைக்கு வந்து சூதாட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. நம்ம குடிச்சா நம்ம செத்துருவோம், நம்ம ஸ்மோக் பண்ணா நம்ம செத்துருவோம். இந்த பயம் எப்ப மக்களுக்கு உள்ள வருதோ அப்பதான் இது திருந்துவாங்க. அதே மாதிரி சூதாட்டம், இந்த சூதாட்டம் விளையாண்டா இன்னைக்கு சின்னதை கொடுத்து பெருசா வாங்கிடுவாங்க, பெருசா எழுந்துருவோம் அப்படின்ற பயம் விளையாடுறவங்களுக்கு வரணும். ஸோ இந்த பயத்தை வந்து நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் சொன்னாலும் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. இப்போ குடிகாரங்கிட்ட சொல்லுங்களேன், குடிக்காதப்பா உனக்கு வயிறுலாம் கெட்டு போயிடும், வேலையை பாரு என் வயிறு தானே கெட்டு போகுதுன்ட்டு போயிடுவான். ஸோ அந்த அந்த முள்ளால தான் எடுக்கணும்னுவாங்க. ஸோ இந்த குடியை இன்னொரு விஷயத்தை கொடுத்து தான் குடிக்க வச்சு தான் அதை எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இது பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சூதாட்டம் அப்படின்றது ஒன்று அவங்களா திருந்தணும், இல்லை நம்மளும் அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வரணும். புரியுது. திருத்துறதுக்கு உண்டான வழி பண்ணணும். அதுக்கு வந்து அந்த குடும்பத்தோட சப்போர்ட்டோட ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தோம்னா இந்த இந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறவரை நம்ம கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி சூதாட்டம் அப்படின்றது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சூதாட்டம்ன்ற இந்த விஷயத்த தயவு செஞ்சு விட்டு வெளியே வர பாருங்க. நமக்கு வந்து நம்ம குடும்பம் முக்கியம். நமக்கு வந்து கடவுள் வந்து நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்காரு. 1000 ரூபா இருந்தால் அந்த 1000 ரூபா அவங்க பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்தக்கூடிய பொம்பளைங்க நீங்கள் நிறையா இருக்காங்க. 50,000 ரூபா கொடுத்தா அந்த 50,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்துகிறவங்க இருக்காங்க. ஸோ வர வருமானத்தை வச்சு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். சூதாட்டம் வேண்டாம். அப்படி மீறியும் என்னால் சூதாட்டம் விளையாடாமல் இருக்க முடியல சாமி, நான் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், என்னை தேடி வாங்க, உங்களை அந்த விஷயத்துலேருந்து நான் காப்பாற்றி தரேன். இது 100% என்னால் முடியும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் தன்னோட கணவர் தன்னோட அப்பா இந்த சூதாட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் தைரியமாக நம்பிக்கையாக என்னை தேடி வாங்க, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஓகே சாமி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை பற்றி இவ்வளோ தெளிவாக எங்களுக்கு சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.